இக்கௌரவிப்பானது கடந்த ஆண்டில் 2017 தொடக்கம் 2023 வரை நடாத்தப்பட்டிருப்பதுடன் குறிப்பாக நாங்கள் 90களிலே சேவைக்கு வந்த காலங்களிலே எங்களோடு இணைந்தவர்கள் இங்கே பாராட்டை பெறுகின்ற பார்க்கிற பொழுது உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் அந்த காலகட்ட சேவை என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். நிறுவனங்கள் இருக்குது, ஒவ்வொரு சேவைகளுக்கும் ஒவ்வொரு சேவை இருக்குது. ஆனால் அந்த சேவையாளர்கள் வந்து சில விரட்டுவார்கள், பிஆர்ஓக்கு சொல்வார்கள் நாங்கள் ஸ்ட்ரைக் செய்ய போகிறோம், அதில் சந்திக்க வேணும் வந்து. அப்போ நான் சொல்லி ஸ்ட்ரைக் முடிஞ்சு போட்டு சந்திக்க போட்டு நான் சந்திக்கிறேன் அப்படி சொல்கிறாங்களே. நாங்கள் அவை விரட்டி பார்க்குறதுங்களே என்னென்னா நான் ஸ்ட்ரைக் செய்ய போகிறோம், அதுக்கு அதில் சந்திக்குவோம் படிவாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு மட்டும் விட்டு விடுறது. அதை நான் சொல்கிறேன் அப்புறம் என்ன அவைக்கு நேரம் கொடுக்க தேவையில்லை. இந்த சங்கம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை. உண்மையிலே நான் அதை நாங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். என்னுடைய முன்னாள் சிறப்பசியாளர்களுக்கு நான் அதை கதைச்சிருக்கேன். இந்த சங்கம் ஒரு வித்தியாசமான ஒரு சங்கம். அது நான் எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருக்குது. என்னென்னா இவர்கள் வந்து கதைப்பது வந்து தங்களுடைய சேவையை என்ன மாதிரி ஒன்றுக்கு கொண்டு வர வேணும் மட்டும் தான் கதைப்பதை ஒழிய எனக்கு அந்த ஒவ்வொருத்தையும் வேணும் அது வேணும் இது வேணும் மட்டும் கதைப்பது இல்லை. உண்மையிலே நான் அதை பாராட்டுகிறேன். வித்தியாசமான தொழில்நுட்ப சேவையாளர் சங்கமாகத்தான் நாங்கள் உங்களை பார்க்குறேன் உங்களோட சங்கத்தை. அவை நான் அதெல்லாம் நான் நிச்சயமாக விரவன் மாட்டிருந்தது பார்த்தாங்க. உங்களுடைய சேவையாளரை நாங்கள் பாராட்ட வேணும் மதிக்க வேணும் பண்ணுறதுக்காக தான் உண்மையில நான் வந்தேன். ஒரு தொழில்நுட்ப சேவை என்பது மிக முக்கியமான ஒரு கட்டுமானத்தில் மிக முக்கியமான தொழில்நுட்ப சேவை. அந்த வகையிலே தொழில்நுட்பவியலாளராகிய நீங்கள் செய்த சேவைகளை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அதை நீங்கள் அந்த நல்ல நோக்கத்தோடு சேவை மேம்பட வேண்டும், அதை இந்த மாதிரியாக மேம்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது அந்த சங்கத்திலே நிர்வாகத்திலே தலைவர் மற்றும் ஏனைய பதவிகளை வகிக்கின்றவர்கள் அந்த எண்ணம் உடையவர்களாக இருக்கிறது. இந்த உங்கள் சங்கத்துக்கு இன்னும் பெருமை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் நான் அந்த சங்க உறுப்பினரை நான் பாராட்டுகிறேன். நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் நாங்கள் இஷ்டமாக இருக்க வேண்டும். அத்தோடு கீழே எங்களுக்கு வேலை செய்கிறவர்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்க வேண்டும்.